அந்த நற்பணி இயக்கத்தை உயிர்ப்போடு 30 ஆண்டுகளுக்கு மேல் வைத்திருந்தது திரு புஷி ஆனந்த் தான். வேறு யாராலும் அந்த நற்பணி இயக்கத்தை இத்தனை நாட்களை இழுத்து கொண்டு வந்திருக்க முடியாது. ஃபஸ்ட்டு பொறுமை வேணும். இந்த பசங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பொறுமை வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு ஆபத்தான வகையில் விஜயின் பிரச்சார வாகனத்தில் 2 வீலரில் பைக்கில் போனாங்க, விழுந்தாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது விஜயை பார்க்கணும் கொள்ளணுன்னா எப்படி நடந்து கொள்வார்கள்? புஷி தலையிலே ஏறிடுவாங்க. அவரே பிடிச்சி இழுத்து கீழே போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அவர்களை கட்டுப்படுத்தி வைத்து இழுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததற்கு முழு முதல் காரணம் புஷி. இளைஞர்கள் அவங்களோட எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்கள ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. 30 ஆண்டுகளாக விஜய் அவர்களோடு பயணிக்கிறார். இந்த ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் எப்போது வந்தார்கள்? ஆதவ் அர்ஜுன் எப்போது வந்தார்? எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சார், 1 வருடத்திற்கு முன்பு. சரியா? ஸோ அவர்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் தனக்கு கொடுக்கப்படவில்லை என்று ஆனந்த் நினைப்பதில் தவறொன்றும் இல்லையே. அந்த புலம்பல் தான் இது. கூடுதலாக திரு ஆனந்த் அவர்களும் வேறொரு எம்எல்ஏ அவர்களும் சர்க்கார் படத்தோட போஸ்டர் நீங்கள் கிழிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் தொத்திருக்க மாட்டீங்க என்றெல்லாம் பேசினார்கள். இப்படியெல்லாம் பேசுவது அவர்களது ரசிகர்களை உற்சாகப்படுத்தும். ஆனால் பொதுமக்களை இது எந்த வகையிலும் இம்ப்ரெஸ் செய்யாது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.